குதிரை பேரன்றதுதான் பெரிய சப்ஜெக்டா இருக்கு. குதிரை பேரம் அப்படின்னு உண்மையிலே நானும் நைட்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். குதிரைனா என்ன, பேரம்னா என்னதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. அப்படின்னா என்னது, காசு கொடுத்துட்டாங்களா? குதிரை பந்தயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பணம் கட்டி கூப்பிட்டு வர்றதா அவர் வந்து எதிர்க்கட்சி. யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. முதல்ல இது வந்து காழ்ப்புணர்ச்சியில் சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு என்கிட்ட பதில் கேட்டா, குதிரையே தெரியாத என்கிட்ட போய் குதிரை பேரத்தை பத்தி கேட்டீங்கன்னா எப்படி என்னால பதில் சொல்ல முடியும்? எனக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா இது யாருக்கு தெரியும் குதிரை பேரம்? குதிரை பேரம் ஏற்கனவே நடத்தியவர்களுக்கு குதிரை பேரத்தை பத்தி தெரியுமே தவிர என்ன மாதிரி இந்த குதிரையும் பேரமும் தெரியாதவங்களுக்கு கேட்டீங்கன்னா நிச்சயமா தெரியாது. தமிழக வெற்றி கழகம் கூட ஒரு அபிஷேக் ட்விட்டர் பதிவுல பூவத்தூர் இஷ்யூ பத்தி எல்லாம் போட்டிருந்தாங்க. அங்க அந்த மாதிரி நடந்துச்சு. பூவத்தூருக்கு யாரு போயிருந்தாங்களோ அவங்ககிட்ட தம்பி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் சரியா இருக்கும். போகாத உங்களை மாதிரி நின்று நானே இதே கேள்வி கேட்கறேன். அந்த இடத்துல வந்து நான் கேட்கறேன், பூவத்துல அப்படி நடந்துச்சா? அதுதான் தம்பி எனக்கும் தெரியாது. எனக்கு தெரியாது பூவத்துல நடந்ததா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பாண்டிச்செல்லிப்பம் போனாங்களே, எதுக்கு போனாங்க? நான் போனேன்னா என்ன போனேன்னு சொல்லுங்க. போலியே, போக மாட்டேன். ஏன்? அது தெரியாது. நான் போனதே தெரியும். நான் போகல, எனக்கு தெரியாது. நடந்துச்சா நீங்க விசாரிங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, நீங்க விசாரிக்கலாம். நீங்க உள்ள பூந்து வெளியே வர ஆட்கள். கரெக்டு தானே? நாங்க அப்படி கிடையாது. கரெக்டு தானே? உங்களுக்கு தெரியாத குதிரை பேரை எப்படி எங்களுக்கு தெரிஞ்சிடும்? நான் வந்து போன தடவை சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி, இந்த தடவை சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி. போன 5 ஆண்டுகள் ஒண்ணுமே செய்யல. அது குறிப்பா நேற்று நாம் இன்னைக்கு சிஎம் சாரை பார்க்கும்போது கூட ரொம்ப ரொம்ப பொறுமையாக நம்ம தொகுதிக்கு என்ன வேணும் தான் முதல்ல கேட்டாங்க. இப்ப இருக்கிற நம்ம பொதுச் செயலாளர் பார்த்தோமே, அவரு இன்னும் அதுக்கு ஒரு படி மேலேயோ கீழேயோ போய் உங்க தொகுதிக்கு என்ன வேணும், அடுத்த வருவாங்க, இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வார்த்தை, எந்த அமைச்சரும் சொல்லாத வார்த்தையை சொன்னார். உங்க கூட ஒரு அமைச்சரை கொடுத்து விட்டுற, எந்தெந்த உங்க தொகுதிக்கு தேவையோ அதை செய்யறதுக்குத்தான் இந்த அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. எங்களை நம்பி நீங்க வந்திருக்கே, கண்டிப்பா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த இயக்கத்தோட நான் சேர்வது சரியா தவறான்னு தயவு செய்து எனக்காக ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா?